பிரைஸ் த லார்ட். சங்கீதம் 139:14. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும் சொல்லி கூறப்பட்டுள்ளது. யார் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உருவாக்கப்பட்டேன்னு சொல்கிறாங்கன்னா தாவீது தான் சொல்கிறாரு. பிரமிக்கத்தக்க அதிசயமாக மனுஷங்க தான் உருவாக்கப்பட்டிருக்கோம். ஆனால் இன்னொரு இடத்துல என்ன இருக்குன்னா, பூமியின் தாழ்விடங்களில் விசித்திர வினோதமாக நம்ம உருவாக்கப்பட்டிருக்கோம். உருவாக்கப்பட்ட போது நம்மளுடைய எலும்புகள் அவருக்கு மறைவாக இல்லைன்னு சொல்கிறாரு. எதனால் இப்படி சொல்கிறாருன்னா, அவர் தான் நம்மளை உருவாக்குகிறார். உருவாக்குகிறதையும் எல்லா வயசுலேயும் அழகு பார்த்து தான் நம்மளை உருவாக்குவார். இன்னொரு இடத்துல மோசேட்ட ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொல்லுவார்னா, கண்ணை உண்டாக்கினவர் பார்க்க மாட்டாரா, காதை உண்டாக்கினவர் கேளாரோ, அதுக்கப்புறம் ஊமையனை செவிடனையும் உருவாக்குனது யாருன்னு சொல்லி கொஸ்டின் பண்ணுவார். அதிலே அப்போ அவர் தான் எல்லாத்தையும் அழகாக உருவாக்குறாரு. எல்லாத்துலேயுமே அதிசயம்னு சொல்லப்போனால், ஒரு தாயின் வயிற்றில் எலும்புகள் உருவாகிற விதத்தை சொல்லவே முடியாது யாராலையும். ஆனால் நிறைய சொல்லுவாங்க, வெளியில் வச்சு நாங்கள் குழந்தைய வளர்க்கணும். ஆனால் எலும்பு எப்படி உருவாகுதுன்னு சொல்லி யாராலையும் இது வரைக்கும் கண்டே பிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு தாயின் கருப்பையில் எலும்புகள் உருவாக்கப்படுது. பிரசங்கியில் இந்த வசனம் அழகாக இருக்கும். பிரசங்கி 11ஆம் அதிகாரத்தில் இருக்கும். என்ன இருக்குன்னா, ஒரு தாயின் வயிற்றில் எலும்புகள் உருவேற்படுகிறது. அந்த நாட்கள் யாராலையும் மனுஷனாலே கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்போது யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தான் நம்மளை என்ன பண்ணுறாரு, அவ்வளோ அழகாக நம்மளை உருவாக்குறார். ஒரு திட்டமும் ஒரு செயலும் நம்ம மேலே இருந்துச்சுன்னா, பிரமிக்கத்தக்க அதிசயமாக நம்மளை உருவாக்குன ஆண்டவர் பிரமிக்கத்தக்க அதிசயமாக நம்மளை நடத்தவும் செய்வார். எப்படின்னா, மோசே ஒரு திட்டத்தோடு கூடி தான் அவர் வந்தார் இந்த உலகத்துக்கு. அப்போது அவர் என்ன பண்ணுறாரு, அந்த மருத்துவச்சிகள் என்ன பண்ணுறாங்க, அந்த கொல்லணும்னு சொல்லி அந்த பார்வோன் ராஜா கட்டளையிடும்போது காப்பாற்றி விடுறாங்க. ஆனால் அவனை பத்திரமா அவங்க தாயின் கையிலே கொடுத்து வளர்த்து அதுக்கு சம்பளத்தையும் கொடுத்து அழகாக வளர்க்கவும் செஞ்சார். அப்போ ஒருத்தர் மேலே திட்டத்தையும் செயலையும் ஆண்டவர் வச்சாருன்னா, பிரமிக்கத்தக்க அதிசயமாய் வழி நடத்தவும் அவர் தயாராக இருப்பார். அப்போது நம்ம பிரமிக்கத்தக்க அதிசயமாக நம்ம உருவாக்கப்பட்டபடினால, இதே சங்கீதத்தில் கடைசி வசனம் சொல்லுதுன்னா, வேதனைகள் உண்டாக்குகிற வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து அதை நித்திய வழியில் என்னை நடத்துங்கப்பான்னு கேட்குறாரு. அப்போ